உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14. என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருப்பேன், நாங்கள் அழுதுகிட்டே தான் இருப்பேனா? என்னால் நான் சந்தோஷமாக வாழ முடியாதா? இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களாலையும் சந்தோஷமாக வாழ முடியும். நீங்கள் வாழ போகிற இனிமேல் இருக்கிற அத்தனை நாட்களும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். அதற்கு நான் என்ன செய்யணும்? எல்லாரும் அந்த கேள்வி கேட்குறீங்களே. அதிகாலை எழுந்து தேவனை தேடணும். அப்படி நீங்கள் தேடினீங்கன்னா என்ன ஆகும்? என்னங்க, யார் யார் மூஞ்சிலையோ முழிக்கணும்னு நினைக்கிறோம். காலையில் எழுந்தால் இவங்க மூஞ்சை பார்த்தா நல்லாயிருக்கும், இவங்க முகத்தை தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நினைக்கிறோம்ல. அதிகாலையிலே எழுந்து தேவனை பாருங்கள். இன்றைக்கி காலையில் நான் 3 மணிக்கு எழுந்தேங்க. ஜெபம் பண்ணிகிட்டே ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன்னா இயேசுவை பார்த்தேன். இந்த கண்ணால் பார்க்கல, விஷன் தரிசனத்தில் பார்த்தேன், ஆவிக்குரிய கண்களில் பார்த்தேன், அவரை பார்த்தேன். பார்த்த உடனே என்ன தெரியுமா தோணுச்சு? ஐயோ, நம்ம வீட்டில் என்ன நடக்குது, என்ன ஹெட்லைன்ஸு, டக்குன்னு அந்த பிரச்சனை, உச்சக்கட்ட பிரச்சனை, இதை ஏசுகிட்ட கேட்டுடலான்னு சொல்லிட்டு உடனே கடன்னு ஏசுகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏசுவே, இந்த பிரச்சனை எனக்கு ஓடிட்டுருக்கு, இதை சரி பண்ணுங்க. ஏசுவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் வந்துடுது இல்லை? நீ காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் தூங்கிடுங்க. எழுந்து அலாரம் வச்சு எழுந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுங்க. ஆண்டவர் அந்த டைமில் நீங்கள் எழுந்தீங்கன்னா கிருபைகள் உங்களுக்கு வந்துடும். அவருக்கு இரக்கம் காட்டுவார், ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுங்க. அதுக்காக தான் அதிகாலையில் எழுந்துக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோடனே அவர் முகத்தை தரிசனம், நம்ம அவருடைய முகத்தை தரிசிக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழ முடியும் அதிகாலையில் நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா. அப்புறம் சங்கீதம் 23:6 சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நன்மையும் பின்னாடி வரும், கிருபையும் பின்னாடி வரும். என்னங்க, எதுவுமே வந்த மாதிரி இல்லை, என் ஜாதகம் சரியில்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை அப்படிலாம் சொல்கிறீங்களா? இல்லை, இந்த வசனத்துப்படி பார்த்தா உங்கள் பின்னாடி நன்மை வந்துட்டே இருக்கும். இதுதான் உங்கள் ஜாதகம். உங்கள் ஜாதகத்தை நான் சொல்கிறேன். எப்பொழுதும் உங்கள் பின்னாடி நன்மை வரும், கிருபைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் இயேசுவை தேடுறீங்க, நீங்கள் இயேசு பின்னாடி போகிறீங்க. நீங்கள் இயேசு பின்னாடி போகிறதுனால உங்களுடைய வாழ்நாள் எல்லாம், உங்கள் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மை தொடரும், கிருபைகள் தொடரும். சரிங்களாங்க? இந்த உலகம் பார்க்குற மாதிரி ஜாதகத்தெல்லாம் பார்க்காதீங்க, நாளெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. வசனங்களை பாருங்கள். வசனங்கள் உங்களை பற்றி எப்படி சொல்லுதுன்னு. நன்மைகள் கண்டிப்பாக தொடரும். உங்கள் பின்னாடி திரும்பி பாருங்கள். நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும்? தேவனை தான் பார்க்கணும். அவரை பின் தொடர்ந்து போயிட்டே இருக்கணுங்க, எங்கேயும் நின்றுடாதீங்க. ஓகேவா? எது பின்னாடியும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அது பின்னாடி போயிடலாமா, இது பின்னாடி போயிடலாமா, நன்மை வரும் அப்படி நீங்கள் போகாதீங்க. தேவன் பின்னாடியே போங்க. உங்கள் பின்னாடி திரும்பி பாருங்கள், நன்மை வந்துகிட்டே இருக்கும், கிருபைகள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம யோபு இருக்காங்களா, அதிகாலையிலே எழுந்து கடையை திறந்து வைக்கல, எந்த தொழிலையும் திறந்து வைக்கல. அதிகாலையிலே எழுந்து பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பலியிட்டு அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டாங்க, தேவனுக்கு முதலிடம் கொடுத்தாங்கங்க. அதனால் 140 வயசு வரைக்கும் அவங்க தாங்க அந்த ஊட்ஸ் நாட்டிலே பணக்காரங்க. பணத்துக்கு பின்னாடி நம்ம யோபு போகவே இல்லை. அதனால்தான் பணக்காரன். தேவன் அவ்வளோ ஆசீர்வதித்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வேலை பின்னாடி போகாதீங்க, உங்கள் தொழிலுக்கு பின்னாடி போகாதீங்க, உங்கள் படிப்பு, உங்கள் குடும்பம் பின்னாடி போகாதீங்க. அதற்குன்னு எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அவ்வளோ டைம் கொடுங்க. மற்றபடி எப்பொழுதும் யார் பின்னாடி போகணும்? ஏசு பின்னாடி. அதுவும் அதிகாலையில் எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும். புதிய கிருபைகள், ஒவ்வொரு நாளும் கிருபைகள், இரக்கங்கள் புதுசாக கொடுப்பாரு. காலையிலே எழுந்து அவர் மூஞ்சில் முடிச்சிடுங்க, அவர் முக தரிசனத்தை பார்த்துடுங்க. சரிங்களா? அவ்வளோதான். நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வச்சுப்பார். வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் அழுது வடிய வேண்டாம். தேவன் காது கொடுத்து கேட்பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க காலையிலே புதிய கிருபைகளை உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள சந்தோஷமாக வச்சுப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பின்னாடி வர்றதுனால அவங்க பின்னாடி நன்மைகளும் கிருபைகளும் தொடர்ந்து வரப்போகுது. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனுஷனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? சாமி, பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி, எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானதில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு திரும்பவும் வருவீங்க. 1000 வருடம் இங்கு ஆட்சி செய்வீங்க, இங்கே தங்குவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.